மேற்கொள்ளி செய்திகள். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது தொடர்பான ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் மதிப்பீட்டு குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜிம் தலைமையில் தலைமை செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. திட்டத்தின் கீழ் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள பணிகளை தொடர்ந்து புதிய பணிகளும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசு செயலர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் விளக்கம் அளித்தனர். இந்த மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், KSP ரமேஷ், சம்பத் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், நாக தியாகராஜன், செந்தில்குமார், பிரகாஷ்குமார் மற்றும் அரசு துறை செயலர்கள் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோட், ஜவஹர், சட்டப்பேரவை செயலர் தயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்திட வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் வருகின்ற 18ஆம் தேதி பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP, திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் புதுவையில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை ரத்து செய்திட வலியுறுத்தியும், ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கைவிடக் கோரியும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரியும் இந்தியா கூட்டணி சார்பில் வருகின்ற 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தமிழ்ச்சங்க வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார் கூறுகையில், புதுவையில் கடந்த 40 ஆண்டுகளாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வரும் நிலையில் இந்த கல்லூரியில் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணிக்கு அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். இதேபோல் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழ்நிலை உருவாகியுள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாகியுள்ளது. மேலும் மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது போன்று சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இதனை வலியுறுத்தி முதல்வர், தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது, மேலும் வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தங்கும் விடுதிக்கு அனுமதி அளித்ததற்கு தொகுதி MLA நேரு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதில் தங்கும் விடுதி அமைப்பதற்கான பணிகள் நடந்து வருகிறது. மேலும் தங்கும் விடுதிக்கான அனுமதியை நகராட்சி உள்ளிட்டவை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் தங்கும் விடுதி அமைத்தால் தங்களது அமைதி பாதிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த MLA நேரு அங்கு வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தையில் நடத்தினார். மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அப்பொழுது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ள விடுதிக்கு அனுமதி தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மக்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. புதுவை மாநிலத்தில் இறப்பு காலங்களில் அரசால் பதிவு மேற்கொள்ளும் போது அளிக்கப்படும் ஆவணங்களை அடிப்படையாக வைத்தே குடும்ப அட்டையிலிருந்து இறந்தவர்களின் பெயர்களை நீக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் லட்சக்கணக்கான குடும்ப அட்டைகளில் இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படவில்லை என்றும், இதனை அடுத்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சார்பில் இறந்தவர் பெயரை இயக்குநர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து 30 நாட்களுக்குள் பொதுமக்கள் நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டை நீக்கம் செய்யப்படும் என்று கூறியுள்ளார். இதனை மேற்கோள் காட்டிய
அன்பழகன் புதுவை மாநிலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்யவோ எரியூட்டவோ நகராட்சிகள், கொம்யூன் பஞ்சாயத்துகள் அல்லது அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் சான்றிதழ் வழங்குவர். அதன்படி இறப்பு சான்றிதழ் ஆவணங்களை அங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றும், எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியின் அறிவிப்பை துறையின் அமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். உசுடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ தீபாய்ந்தான் பிறந்தநாள் விழா உசுடு தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ தீபாய்ந்தான் தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொண்டபாலத்தம் கிராமத்தில் தீபாய்ந்தான் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தீபாய்ந்தானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அங்கு பொதுமக்களுக்கு புடவை மற்றும் அன்னதானங்கள் வழங்கினார். இதில் ஜெயக்குமார் ரெட்டியார், தமிழ்மாறன், மகேஷ் ரெட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக காலையில் கற்பக விநாயகர் கோவிலில் தீபாய்ந்தான் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. சேதராப்பட்டு நாகரத்தினம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனையடுத்து சேதராப்பட்டு செங்கல்நீரம்மன் கோவிலில், கரசூர் துவக்கப்பள்ளி வளாகம் மற்றும் கரசூர் வெற்றி விநாயகர் கோவில், பிள்ளையார்குப்பம், 10 கண்ணு, கோபாலன் கடை ஆகிய பகுதிகளில் நடந்த பிறந்தநாள் விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். குருமாம்பேட் பகுதியில் நாட்டுப்புற கலையான ஒயிலாட்டம், மயிலாட்டம், தாரை தப்பட்டை முழங்க தீபாய்ந்தானுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்குள்ள புற்றமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனையடுத்து அன்னதானம், பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பின்னர் கரசூரில் உள்ள தீபாய்ந்தான் அவர்கள் வீட்டில் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் MMC மனோகரன், புருஷோத்தமன், ராமமூர்த்தி நாயுடு, சேந்தனத்தம் அனந்தராமன், பக்ரி, ரமேஷ், வாசு, திருமால், பத்மநாபன், பாலா, பாலமுருகன், குருமாம்பேட் தண்டபாணி, சேகர், பாலு, இளங்கோ, ராஜு, கோபாலன் கடை சீனிவாச பெருமாள், கூடப்பாக்கம் நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்பொழுது ஆலயத்தில் உள்ள விநாயகர், தர்பணேஸ்வரர் மற்றும் அம்பாள், சனீஸ்வர பகவான் உட்பட சன்னதிகளில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவைக்க அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை தொகுதி MLA நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கி வழங்கி வருகிறது. அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கியினை வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரமோற்சவ விழாவை ஒட்டி ஹயக்ரீவ பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 53வது பிரமோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவர் பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு சேஷ வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு ஹயக்ரீவரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்திற்கு தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய அளவிலான சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தினர். இதனிடையே விநாயகர் சிலை கரைப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தினை அமைதியான முறையில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊர்வலத்தின் போது பிற மத வழிபாட்டு தலங்கள் அருகே கோஷங்கள் எழுப்புவது, பட்டாசுகள் வெடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகரப்பகுதிகளில் நாளை போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி நகரப்பகுதியிலான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ஆம்பூர் சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி நாளை மதியம் 12 மணி முதல் 5 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடந்த தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில்
சுமார் 300க்கும் மேற்பட்ட செவிலிய கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வளர்ந்து வரும் சமுதாயத்தினர் இடையே அதிக அளவில் ஏற்படும் தற்கொலை எண்ணங்களை தடுக்க வேண்டும் என்ற வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேசிய மனநல திட்டத்தின் சார்பில் உலக தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாத் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் செவிலிய மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி புதுச்சேரி நகரம்